அன்பு குழந்தைகளே வணக்கம். எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? ஓகே. போன வகுப்புல சார் ஒரு காரியம் செய்துட்டு வர சொல்லியிருந்தேனா இல்லையா? என்ன சொல்லியிருந்தேன்? பாடலை மெட்டமைச்சு பாடிட்டு வர சொல்லியிருந்தேன். நாம் என்ன செஞ்சோம்? 2 பேர் பாடுறதை கேட்டோம். யாரெல்லாம்? குயில் பாடிச்சு. குயில் பாடினதை நீங்கள் கேட்டீங்க. 2வது யார் பாடினது? கிளி பாடிச்சு. பச்சை கிளி பாடிச்சு. பச்சை கிளி பாடினதையும் கேட்டீங்க. குயிலம்மா பாடுற மாதிரி பாடி பார்த்தோமா இல்லையா? சார் உங்களுக்கெல்லாம் பாடி கொடுத்தேன், நீங்கள்லாம் சேர்ந்து பாடுனீங்க. அப்போ நான் ஒரு காரியம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குதா? அடுத்த கிளாஸில் நமக்கு என்ன செய்யலாம்? பச்சை கிளி பாடுறது மாதிரி பாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா? அப்போ நாம் இப்போ பச்சை கிளி பாடுறது மாதிரி பாடலாம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஓகே. அப்போ குயில் எப்படி பாடுச்சு? அது 4 வரி பாடிட்டு 2வது நம்ம என்ன செய்யலாம்? பச்சை கிளி பாடுறது மாதிரி பாடலாம். கவனிங்க, குயில் பாடுறது மாதிரி இப்போ சாரு உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு வேண்டிட்டு பாடி காட்டுறேன். கல்லும் மலையும் குதித்து வந்தே, பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன். ஓகே, இப்படித்தானே குயிலம்மா பாடுச்சு. ஆனால் பச்சைக்கிளி இப்படியா பாடுச்சு? இல்லை, பச்சைக்கிளி வேறு மாதிரி பாடுச்சு இல்லையா? வேற ஒரு மெட்டில் பாடுச்சு. அப்போ நீங்கள் எல்லாம் தயார் தானே? ஓகே, எல்லாரும் சார் பாடி கொடுக்கும்போது சேர்ந்து பாடணும். ரெடியா? ஓகே, ரெடி. கல்லு மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன். கல்லு மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன், ஏறாத வீடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன், ஏறாத வீடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன். பாடுங்க. ஊறாத ஊற்றிலும் உட்புகுந்தேன், மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன், ஊறாத ஊற்றிலும் உட்புகுந்தேன், மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன், 1000 காலால் நடந்து வந்தேன், நன்சை அத்தனையும் சுற்றி பார்த்து வந்தேன், 1000 காலால் நடந்து வந்தேன், நன்சை அத்தனையும் சுற்றி பார்த்து வந்தேன், நேயமுற புன்சை காட்டிலும் அங்கங்கு நீரை இறைத்து நெடுக வந்தேன். சொல்லுங்க. நேயமுற புன்சை காட்டிலும் அங்கங்கு நீரை இறைத்து நெடுக வந்தேன், அல்லும் பகலும் அலைந்து வந்தேன், எங்கள் நாளை இறைவனை காண வந்தேன். சொல்லுங்க. அல்லும் பகலும் அலைந்து வந்தேன், எங்கள் நாளை இறைவனை காண வந்தேன், நில்லும் எனக்கு நீ நேரமில்லை, இன்னும் நீண்ட வழி போக வேண்டும் அம்மா, நில்லும் எனக்கு நீ நேரமில்லை, இன்னும் நீண்ட வழி போக வேண்டும் அம்மா. ஓகே. இந்த பாட்டை கேட்ட சின்ன குருவி என்ன செஞ்சது தெரியுமா? இந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் தனியா வாசிச்சுச்சு. என்னென்ன வார்த்தைகள்னு வாசிங்க பார்க்கலாம். இந்த பாட்டுல ஓரோ வரியிலையும் வரக்கூடிய வார்த்தை எதுன்னு கவனிங்க. 1வது வரியை பாருங்க. அதுல என்ன வார்த்தை வருது? வெரி குட். கல்லும் மலையும். வெரி குட். 2வது வார்த்தையை பாருங்க. 2வது வாக்கியத்தில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தையை பாருங்க. என்ன வார்த்தை? காடும் செடியும். பாத்தீங்களா? முதல் வரியிலையும் காவல தொடங்கி இருக்கிறாரு. 2வது வரியிலையும் அதே மாதிரி காதானே, கல்லும் மலையும் காடும் செடியும். அடுத்த 2 லைனை பாருங்க. அதுல முதல் வரியில எந்த எழுத்துல தொடங்கி இருக்கிறாங்க? எல்லை விரிந்த. 2வது வரியில ஏ வருதா? இல்லையா? ஈ தொடங்கிருக்காங்க. என்ன வார்த்தை வாசிங்க? எஸ், வெரி குட். இறங்கி தவழ்ந்து. 3வது வரி பாருங்க. 3வதுல வரக்கூடிய அந்த 2 வரிகளை பாருங்க. முதல் வார்த்தை என்னது? ஏறாத மேடுகள். முதல் வரியில. 2வது வரியிலையோ ஏரி குளங்கள். 2லையுமே ஏ வருதா?
அடுத்த 2 வரியை பாருங்க. ஊராத ஊற்றிலும். அதுக்கு அடுத்த வழியில ஊ வருதா? இல்லை இல்லையா? இப்போ என்ன எழுத்துல தொடங்கியிருக்கிறாங்க? ஓல தொடங்கியிருக்காங்க இல்ல? என்ன வார்த்தை அது? ஓடைகள் பொங்கிட. சரி, வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. அடுத்த வரியை பாருங்க. அடுத்த 2 வரி என்ன போட்டுக்கிறாங்க? 1000 காலால். அடுத்த வரியிலையோ அத்தனையும் சுற்றி பார்த்து. அப்ப 2 வரியிலையுமே என்ன எழுத்துல தொடங்கியிருக்கிறார் கவிஞர்? போட்டுக்கிறாங்க. பின்ன பாருங்க அடுத்த 2 வரி. நேயமுற புன்சை காட்டிலும். நேயமுற நேல தொடங்கியிருக்கிறாரு. அடுத்த வரியிலையோ நீரை இறைத்து. நே நீ. சரி, பின்ன அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 வரியை பாருங்க. அங்க பழையபடி என்ன வந்திருந்தது? அல்லும் பகலும். பின்ன ஆழி இறைவன். கடைசி 2 வரியை பாருங்க. நில்லும் எனக்கு இனி அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாரு. அடுத்து நீண்ட வழி போக வேண்டும். அப்ப இப்படி கவிதையில முன்னாடி வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரி போடுறதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, ஒத்த ஓசை. அதாவது ஒரே மாதிரி ஓசை வரக்கூடிய சொற்கள். ஆ ஆ இ ஈ ஊ ஊ இப்படிலாம் வரும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஏவுக்கு வந்து ஈ வரலாம், ஊவுக்கு சில நேரங்கள்ல ஓவும் வரும். ஊ ஓ எல்லாம் சொல்லி பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குதா? இப்படி எல்லாம் வரும். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் என்ன பேரு? ஒரே மாதிரி ஓசை வரக்கூடிய சொற்கள். இப்ப நீங்க ஒரு காரியம் செய்யணும், இதே மாதிரி ஒத்த ஓசை வரக்கூடிய சொற்கள். சார் இப்ப என்னென்னு சொல்லணும் இல்லையா? இதெல்லாம் எடுத்து உங்க நோட்டு புஸ்தகத்துல எழுதணும். அப்ப அதுக்கு என்ன தலைப்பு கொடுப்பீங்க? ஒத்த ஓசையுடைய சொற்கள் அப்படின்னு போட்டுட்டு இந்த கல்லும் மலையும் காடு செடியும் எல்லை விரிந்த அப்படி வரிசையா அடுக்கடுக்கா எழுதிட்டு வரணும். எழுதி உங்க ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்கணும். செய்வீங்க தானே? ஓகே ஓகே. அப்ப இதெல்லாம் நீங்க கரெக்டா செய்யணும். நம்ம அன்னைக்கு கடைசி நாள் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஆலமரத்துக்கிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய குருவிகள் பறந்து வந்துகிட்டு இருந்தாதா இல்லையா? அப்ப சின்ன குருவி என்ன நினைச்சது? தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் பறந்து வர்றது மாதிரி சின்ன குருவிக்கு தோணுச்சு இல்லையா? அப்ப சின்ன குருவி ஆகாயத்துல எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது. யார் வர்றது? நம்மளுடைய நண்பர்கள் வாரார்களோ என்னமோ அப்படின்ட்டு. சின்ன குருவியினுடைய நண்பர்கள் எல்லாம் சின்ன குருவியை விட்டு பிரிஞ்சுட்டு இப்ப எத்தனை நாள் ஆச்சு? ஒரு நாள் தான் இருக்குது. நேற்று சாயங்காலம் அவங்க எல்லாம் பிரிஞ்சு போனாங்க. ஒரு நாள் ராத்திரி சின்ன குருவி ஆலமரத்துல தங்கி இருந்தது. மறுநாள் காலையில மழை பெய்தது. மழையில ஆத்துல தண்ணீர் வந்தது. அங்கேயாக்கும் அணிக்குள்ள ஆத்துக்குள்ள போனது. அந்த நேரத்திலேயாக்கும் இவங்கெல்லாம் அந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆகாயத்திலிருந்து திரும்பி வராங்க. பார்த்தா அந்த கூட்டம் பறந்து பறந்து வருது. பறந்து பறந்து வரும்போது கரெக்டா அந்த கூட்டம் எங்க வந்து இறங்குது? ஆலமரத்துக்கு பக்கத்துல வந்து இறங்குது. சின்ன குருவிக்கு ஒரே சந்தோஷமாச்சு. ஏன் தெரியுமா? அந்த கூட்டத்துல வந்தவங்க எல்லாமே சின்ன குருவியோட நண்பர்கள் தான். அவங்க இறங்கும் போது எப்படி கூப்பிட்டு வந்தா இருப்பாங்க சொல்லி பாருங்க பார்க்கணும். ஒரு குருவி அங்கிருந்து ஆகாயத்திலிருந்து கத்துது, ஏ சின்ன குருவி, நீ இங்கேயா இருக்கிற? உன்னை நாங்க எங்க எல்லாம் தேடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து பறந்து கீழே இறங்கி வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே சின்ன குருவிக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்க எங்கேயாவது காணாம போய் உங்களை பழையபடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அது மாதிரி சின்ன குருவி என்ன செஞ்சது? குட்டி சிறகு அடிச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. அவங்க எல்லாம் சின்ன குருவி என்ன செஞ்சாங்க? சுற்றி சுற்றி வட்டம் போட்டு பறந்தாங்க. எல்லாரும் அப்படி கீழே இறங்கினாங்களா? சின்ன குருவி எல்லாரும் ஓடி ஓடி வந்து என்ன செஞ்சாங்க? கெட்டி பிடிச்சாங்க. சின்ன குருவி, இவனை விட்டுட்டு நாங்க எங்கேயுமே போகல. நாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கொஞ்ச தூரத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆலமரத்துலதான் இருந்தோம். இப்பதான் நாங்க எந்திரிச்ச உடனே காலையில் உள்ள இறையெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படியாவது சின்ன குருவியை இனி கண்டுபிடிச்சிட்டு தான் வேற வேலைக்கு போகணும். சின்ன குருவி கிடைக்கலைன்னா நமக்கு செண்பகத்தோட்டத்துக்கே திரும்பி போயிடலாம். ஆனா சின்ன குருவி இல்லாம எங்கேயுமே போக முடியாது. சின்ன குருவி இங்க அம்மா கிட்ட நமக்கு என்ன பத்தி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சின்ன குருவிக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அழுகையும் வந்தது, சந்தோஷம் வந்தது. அந்த பருந்து என்னை எப்படி விரட்டிட்டு வந்தது தெரியுமா? பெரிய பருந்து, எப்படிதான் தப்புச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்கேயே இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப சின்ன குருவி சொல்லிச்சு, நான் இங்க
தென்னை மரத்துட்ட எல்லாம் போய் இடம் கேட்டேன், அது தரல. பனை மரத்துட்டையும் கேட்டேன், அது தரல. இந்த ஆலமரம் தான் தந்தது, அதனால நான் இங்கேயே தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, நமக்கு இன்னைக்கு கூட இங்கேயே இருந்துட்டு நாளைக்கு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு குருவி கேட்டுச்சு, சின்ன குருவி உன் கையில் என்னது அப்படின்னு கேட்டுச்சு. சின்ன குருவி என்ன வச்சிருந்தது? 3ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தை வச்சிருந்ததா இல்லையா? அப்போ ஆலமரத்துக்கு அடியில் நடந்த கதையெல்லாம் சொல்லிச்சு. என்ன கதை? அணில் பிள்ளை தண்ணிக்குள்ளே போய் விழுந்தது, அந்த தேவதை நதிகளின் தேவதை அணில் பிள்ளையை காப்பாற்றினது, அது புஸ்தகத்தை கொடுத்தது, சின்ன குருவி வாசிச்சது, அதே மாதிரி குயிலும் பச்சைக்கிளியெல்லாம் பாட்டு பாடுறதெல்லாம் சொல்லிச்சு. உடனே எல்லா குருவியும் என்ன சொல்லிச்சு தெரியுமா? சின்ன குருவி எங்களுக்கும் அதை சொல்லி தருவியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சின்ன குருவி சந்தோஷமா அந்த பாட புஸ்தகம் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. எல்லா குருவியும் சுற்றி உட்காந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகே அப்போ ஆலமரத்தில் எல்லா குருவிகளும் ஓரோ கிளையில் அப்படியே உட்காந்துருச்சு. உட்கார்ந்த உடனே அணில் பிள்ளையும் வந்து உட்கார்ந்தது. அணில் பிள்ளை செல்ல பிள்ளையோட அம்மா வந்து பக்கத்தில் இருந்தது. சின்ன குருவி எல்லாருக்கும் இந்த பாடத்தை ஒன்று கூடி வாசிச்சு காட்டுச்சு. நம்ம ஏற்கனவே வாசிச்செல்லாம் பழகிட்டோமா இல்லையா? அதனால நமக்கு இப்போ வாசிக்க வேண்டாம். இப்போ சின்ன குருவி வாசிக்கிறத இவங்க எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன குருவி எவ்வளவு பெரிய ஆளாயிருச்சு அப்படின்னு சொல்லி செண்பக தோட்டத்தில் இருக்கக்கூடிய குருவிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாயிருச்சு இல்லையா? அப்போ அந்த குருவிகள்லாம் சொல்லிச்சு, சின்ன குருவி நீ பயங்கர கெட்டிக்காரியாக்கும், நீ சொல்லி கொடுத்தது எல்லாம் எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ சின்ன குருவி என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீங்கள் எல்லாம் இதெல்லாம் படிச்சுட்டீங்களா, நான் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு என்ன செய்யணும் தெரியணும். நான் சில கேள்விகள் கேட்பேன், நீங்கள் என்ன செய்யணும் கிட்டே கண்டுபிடிக்கணும். எதுலேருந்து கண்டுபிடிக்கணும்? பாடபுஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பாட்டிலிருந்து கண்டுபிடிக்கணும். தயாரா அப்படி கேட்டுச்சு. அதுக்கு அந்த குருவிகள் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீ எது வேணாலும் கேட்டுக்கோ, நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம், நீ இப்போ சொன்னதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சின்ன குருவி பாடபுஸ்தகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடை செய்ய சொல்லிச்சு. என்ன செயல்பாடு? முதல் செயல்பாடு எடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு புஸ்தகத்தை எடுங்கோ. அதில் பார்த்தீங்களா மஞ்சள் கலரில் ஒன்று கொடுத்துருக்குறாங்களே, அது என்ன எழுதியிருக்குது? வாசிங்க. யார் வாசிக்கிறது? அதான் குமார் எழுந்திருக்கிறோம் வாசிக்கிறது. குமார் வாசி பார்க்கலாம். நதியின் செயல்களை குறிக்கும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுங்கள் இருக்கு. நதி எங்கெல்லாம் போச்சு, என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. குதித்து வந்தேன். நதி முத எங்கிருந்து குதிக்குது? கல்லும் மலையும் குதித்து வந்தேன் அப்படி சொல்லுது இல்லையா? அப்போ ஓரோ வரியிலையும் அது அதே மாதிரி எதாவது சொல்லிக்கிட்டே வருது. குதித்து வந்தேன். 2வது வரியில் பாருங்க என்ன சொல்லியிருக்குது? காடும் செடியும் கடந்து வந்தேன். முதல் வரியில குதித்து வந்தேன் இருக்குது, 2வது வரியில கடந்து வந்தேன் இருக்குது. இனி சார் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு வரியிலையும் நதி என்னென்னலாம் செய்ததோ அதெல்லாம் அங்கே கொடுத்துருக்குது. அப்போ அந்த சொல்ல மாத்திரம் எடுத்தா எல்லாம் எழுத வேண்டாம். இந்த குதித்து வந்தேன் அப்படின்னு இருக்கிறது மாதிரி, கடந்து வந்தேன் அப்படின்னு இருக்கிறது மாதிரி உள்ள சொற்கள் எல்லாம் எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லி சின்ன குருவி யார்கிட்ட சொல்லிச்சு? அந்த குருவிகிட்ட எல்லாம் சொல்லிச்சு. அந்த குருவிகள் எல்லாமே ஒவ்வொரு குருவியும் பாடப்பகுதியில் உள்ள சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுச்சு. நீங்களும் கண்டுபிடிப்பீங்க தானே? சரி, யாரெல்லாம் வாசிக்கிறது? கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் எழுதிட்டு வாசிக்கணும். இனி 3வது வரியில் இருக்கிறத ஒரு ஆள் வாசிக்கணும், 4வது வரியில் இருக்கக்கூடியது ஒரு ஆள் வாசிக்கணும். அப்படி வாசிச்சா பாய்க்குள்ள வரியில் இருக்கிற வீட்டில் இருந்து எழுதி உங்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்க. சரி ராமு, 4வது வரியில் என்ன வருது சொல்லு பார்க்கலாம். 4வது வரியில் என்ன வருது? எஸ், வெரி குட். தவழ்ந்து வந்தேன் இல்லையா? பாருங்க, தவழ்ந்து வந்தேன். எங்கிருந்து தவழ்ந்து வந்தது? சமவெளி எங்கும் இறங்கி தவழ்ந்து. இனி உள்ளதெல்லாம் நீங்க சொந்தமா வீட்டில் போய் எழுதி செய்யணும். ஆனால் இங்கே குருவி என்ன சொல்லிச்சு தெரியுமா? 3 வரியில் உள்ளது குருவி மற்ற குருவிகள் சொன்ன உடனே எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த செயல்பாடு போயிட்டாங்க. அடுத்த செயல்பாடு என்ன இருக்கு? வாசிங்க பாருங்க பார்க்கலாம். அடுத்த செயல்பாடு என்ன இருக்குது? நதி எங்கெல்லாம் சென்று வந்ததாக புலவர் கூறுகிறார். வந்தேன் செய்தேன் அப்படிலாம் இருந்தது. அது செய்த செயலை மாத்திரம்தான் முதல் செயல்பாட்டில் எழுத சொன்னோம்.
இந்த செயல்பாடு என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்கெல்லாம் சென்று வந்தது. ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன உதாரணம்? இந்த கோபால் வாசிக்கிற கவனிக்கலாம். எஸ், மலை மேல் ஏறி வந்தேன். முத வரியில வருதா இல்லையா? பாருங்க, முத வரி எழுங்க. கல்லும் மலையும் குதித்து வந்தேன் அப்படின்றத இவங்க என்ன சொல்றாங்க? மலை மேல் ஏறி வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன். அப்ப நீங்க எழுதும்போது காடும் செடியும் கடந்து வந்தேன் எழுதணும். கல்லும் மலையும் குதித்து வந்தேன். அப்ப நதி எழுதுறது மாதிரி நீங்க ஒவ்வொரு வரியையும் கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்? இந்த பாடவசத்துல எழுதணும். அப்படி எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? தவறா போயிருமா இல்லையா? ஒரு பென்சில் எடுக்கணும். நதி எங்கேயெல்லாம் போயிட்டு வந்ததோ அதுக்கு நேரையெல்லாம் பென்சில்ல கீழே ஒரு கோடு போடணும். கோடு போட்ட பிறகு அது சரி அப்படின்னு உங்களுக்கு உறுதியான பிறகுதான் அதை எடுத்து என்ன செய்யணும்? பாடவசத்துல எழுதணும். பேனா வச்சிருக்கிறவங்க நேரடியா பாடவசத்தை எழுதக்கூடாது. ஏன்? நிறைய கவர் வந்துடும், பின்ன நம்ம அழிப்போம், பின்ன அங்கெல்லாம் பாடவசம்ல என்ன ஆயிரும்? கிழிஞ்சு போயிடும். அதனால பேனாவில் எழுதுறவங்க இதை எடுத்து உங்க நோட் புத்தகத்துல எழுதி அதுல தவறு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கடைசியில் நீங்க என்னங்க எழுதினா போதும்? பாடவசத்துல எழுதினா போதும். ஓகே, அப்ப 2 செயல்பாடுகளாக இப்ப நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்கிறோம்? உங்கள்கிட்ட செய்ய சொல்லியிருக்கிறோம். எதெல்லாம்? நதி குதித்து வந்தேன், கடந்து வந்தேன்னு சொல்ற மாதிரி அந்த கடைசி வரக்கூடிய 2 வார்த்தைகள், அது முதல் செயல்பாடு. 2வது செயல்பாடு எது? நதி எங்கெல்லாம் போயிட்டு வந்தது, என்னதெல்லாம் நிறைய காரியங்கள் பார்த்துட்டாக்கு வந்தது இல்லையா? அங்க மலையிலிருந்து தொடங்கி கடல்ல போய் சேர்றது வரைக்கும் அங்க கொடுத்துருக்குறாங்க. அது ஒவ்வொரு 2 வரியிலையுமே இருக்குது. அதை கண்டுபிடிச்சாக்க நீங்க என்ன செய்யணும்? இதுல எழுதணும். எழுதுவீங்களா? அப்போ 6 தொடர்பான பாடத்தை குருவிகள்லாம் வாசிச்ச உடனே 6 மேல அவங்களுக்கு ஒரு அலாதியான பிரியம் வந்துருச்சு. இத்தனை நாள நம்ம இது தெரியாம போச்சே, 6 இப்படியெல்லாம் உருவாகி வருதா, 6 நாள இவ்வளவு தூரம் கடந்து போகுதா, இவ்வளவு நன்மைகள்லாம் செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒரு தடவை நமக்கு ஆற்றுல போகலாமா? ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்த பிறகு குளிக்கவே இல்லை. நம்ம ஆற்றுல போய் ஒன்று குளித்து விளையாடலாம்னு சொல்லிச்சு. உடனே சின்ன குருவியும் சரின்னு சொல்லிடுச்சு. எல்லா குருவியும் ஆலமரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கு போச்சு. இப்போ ஆற்றுல போய் குருவிகள் குளிக்கிறது பார்த்துருக்கீங்களா? நடு தண்ணிக்குள்ள ஒன்றும் போகாது. நம்ம நீந்துறது மாதிரி எல்லா குருவிகளுக்கும் நீந்துறதுக்கு ஒன்றும் தெரியாது. அது அங்கே தண்ணிக்கு பக்கத்தில் உட்காந்து தலையை தண்ணிக்குள்ள ஓட்டி அப்படி சிறகு அடித்து என்ன செய்யும்? குளிச்சுட்டு அப்படியே பறந்து போயிடும் இல்லையா? அப்போ எல்லா குருவிகளும் அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆற்றுலேருந்து நிறைய உயிரினங்கள் எல்லாம் அவங்க பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஏஸ் வெரி குட். ஆற்றுலேருந்து ஒரு மீன் என்ன செய்யுது? அப்படி துள்ளிச்சாடும். பக்கத்தில் இருந்த ஒரு குருவி இந்த பக்கம் பறந்து வந்து உட்காந்துச்சு. பார்த்தா அங்கே ஆற்றுக்குள்ளேருந்து ஒரு உயிரினம் இப்படி காலில் நடந்து வருது, காலால் நடந்து வருது. அதனுடைய வாய் நீளமாக இருக்குது. வாய் திறக்கும்போது பெரிய பெரிய பல்லெல்லாம் இருக்குது. என்னது அது? எஸ், முதலை இல்லையா? ஆற்றுல முதலை இருக்குமா இல்லையா? முதலை இருக்கும், மீன் இருக்கும், இன்னும் நிறைய இருக்கும் இல்லையா? அப்போ அதை உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சொல் சூரியன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, 3வது செயல்பாடு. அதெல்லாம் குருவிகள் என்னென்னு அங்கே பார்த்துச்சோ அதெல்லாம் அந்த சொல் சூரியனில் நிரப்பணும். சொல் சூரியன் நம்ம 2 தான் சொல்லியிருக்கோம். எதெல்லாம் சொல்லியிருக்கிறோம்? மீன் சொல்லியிருக்கிறோம். அது படத்தையும் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இனி சார் முதலை சொன்னேன். இது இல்லாமல் ஆத்தங்கரை பக்கத்தில் வந்து உட்காரக்கூடிய பறவைகள் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, விலங்குகள் எதெல்லாம் ஆற்றுக்கு தண்ணி குடிக்க வரலாம் அந்த விலங்குகள்லாம் எழுதலாம். ஆற்றுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதணும். உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா, அண்ணா, அதே மாதிரி பெற்றோர்கள்ட்ட எல்லாம் கேட்டு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த சொற்சூரியனை முழுமையாக்கணும். அந்த சொற்சூரியனை முழுமையாக்கி அதையும் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபோட்டோ எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் சாருக்கு அனுப்பி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட படிக்கிற நண்பர்களோட ஃபோன் நம்பர்லாம் உங்கள்கிட்ட இருக்குமில்ல, அவங்களுக்கும் இந்த படங்களெல்லாம் என்ன செய்யணும்? அனுப்பி கொடுக்கணும். செய்வீங்களா? ஓகே. இதெல்லாம் எங்கே நடந்துக்கிட்டு இருக்குது? ஆற்றுல நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? ஓகே. அப்போ சின்ன குருவியும் அது நண்பர்கள் எல்லாம் ஆற்றுல என்ன செஞ்சாங்க? நல்லா குளிச்சாங்க. குளிக்கும்போது ஆலமரத்து விழுத பிடிச்சி அணில் பிள்ளை
ஊஞ்சலாடிக்கிட்டே இது என்ன செஞ்சது, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. அணில் பிள்ளை ஆற்றுக்கு போகலை. ஏன்? ஒரு தடவை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சா இல்லையா, இனி தண்ணிக்குள்ள விழுந்தா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குருவிட்ட சொல்லிச்சு, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டு அது என்ன செஞ்சது, ஆலமரத்து விழுத பிடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்தது இல்லையா. உடனே ஆற்றுக்கு போனவங்கெல்லாம் திரும்பி ஆலமரத்துக்கு வந்தாங்க. ஆலமரத்துக்கு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரே சண்டை. என்ன தெரியுமா, அவங்க புதுசாக வந்த குருவிகளில் ஒரு குருவி சொல்லிச்சு, நான் தான் சின்ன குருவி சொன்ன பாடத்தை எல்லாம் கேட்டு அழகாக வாசிக்கிறேன்னு சொல்லிச்சு. வேறொரு குருவி சொல்லிச்சு, அது ஒன்றும் இல்லை, உனையை விட நான் நல்லா வாசிப்பேன்னு சொல்லிச்சு. வாங்க நம்ம எல்லாம் சின்ன குருவிகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் சின்ன குருவிகிட்ட வந்தாங்க. சின்ன குருவி என்ன செஞ்சிச்சு தெரியுமா, சரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாசிங்க, அணில் பிள்ளை நம்ம செல்ல பிள்ளையார், அணில் பிள்ளை யார் நல்லா வாசிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லும் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா. உங்களுக்கு வாசிக்க தெரியுமில்லோ நல்லா. குருவிகள் வாசித்த வார்த்தையெல்லாம் தான் அங்கே உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியான ஒலிப்புடன் வாசிக்கவும். எடுத்து பாருங்க, எங்க இருக்குது அந்த சொற்சூரியனுக்கு கீழே ஒரு செயல்பாடு இருக்குதா இல்லையா, பாருங்க அது என்ன கொடுத்துருக்குறாங்க, தொடர்களை சரியான ஒலிப்புடன் வாசிங்க. அது என்னெல்லாம் இருக்கு பாருங்க. சார் வாசிக்கல, 3 3 6 சொற்கள் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த 6 சொற்களையும் சரியான முறையில் சரியான ஒலிப்போட நீங்க வாசிக்கணும். வாசிச்சு என்ன செய்யணும், ஒரு வாய்ஸ் மெசேஜ் எடுத்துட்டு நீங்க என்ன செய்யணும், உங்க ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுப்பீங்களா. சரி, இவங்க எல்லா குருவியும் வாசிக்கும் போது அணில் பிள்ளை சொல்லிச்சு, நீங்க வாசிக்கிறது ஒன்றும் சரியில்லை, நான் சரியான முறையில் வாசிச்சு காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அணில் பிள்ளை அந்த 6 சொற்களையும் அழகாக வாசிச்சு காட்டுச்சு. அணில் பிள்ளை எப்படி வாசிச்சதுன்னு உங்களுக்கு கேட்கணுமா இல்லையா? ஓகே, இதான் அணில் பிள்ளை வாசிக்கிறத கேளு. கல்லும் மலையும் காடும் செடியும் ஏறாத மேடுகள் ஏரி குளங்கள் ஊறாத ஊற்று அல்லும் பகலும். கல்லும் மலையும் காடும் செடியும் ஏறாத மேடுகள் ஏரி குளங்கள் ஊறாத ஊற்று அல்லும் பகலும். சரியான முறையில் அணில் பிள்ளை வாசிச்சதை கேட்டீங்களா இல்லையா? இந்த பாட்டை ஒரு அக்கா அழகாக ராகம் போட்டு பாடியிருக்கிறாங்க. அப்போ அதில் நிறைய காட்சிகள்லாம் மறந்துடும். இப்போ இந்த பாட்டை உங்களுக்காக வேண்டி சார் ஒரு தடவை காட்டுறேன், பார்ப்பீங்களா? பார்த்து முடிஞ்ச உடனே அந்த பாட்டில் என்னென்ன காட்சிகள் எல்லாம் வருதுன்னு நீங்கள் சொல்லணும். சொல்லுவீங்களா? ஓகே, எல்லாரும் பாருங்கள். தவழ்ந்து வந்தேன்.
ஓகே, தொடர்ந்து என்ன நடந்தது தெரியுமா? அணில் பிள்ளையும் சின்ன குருவியும் கெட்டி பிடிச்சி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? சின்ன குருவி அங்கிருந்து பெறப்படுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சின்ன குருவி எத்தனை நாள் ஆலமரத்தில் தங்கி இருந்தது? ஒரு நாள் தான் தங்கி இருந்தது இல்லையா? நண்பர்கள் எல்லாம் பிரிந்து மறுநாள் ஆகும்போது மழையும் வந்துருச்சு. அப்போ அவங்களுடைய நண்பர்கள்லாம் வந்ததுனால அவங்கெல்லாம் ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு பழையபடி கிளம்ப போகிறாங்க. அப்போ சின்ன குருவி கூட ஒரு நாள் தான் பழகினாலும் சின்ன குருவியும் செல்லப்பிள்ளையும் நண்பர்களாகிட்டாங்களா இல்லையா? அவங்களால பிரியவே முடியல. அப்போ அணில் பிள்ளை அழுதுச்சு, சின்ன குருவி அவங்கெல்லாம் போனால் போகட்டுமே, நீ இங்கேயே தங்கிக்கோ, நம்ம 2 பேரும் இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் சின்ன குருவி என்ன சொல்லியிருக்கோம்? செல்லப்பிள்ளை, நாங்கள் எல்லா வருஷமும் இதே போல் வருவோம். அடுத்த வருஷம் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக இந்த ஆலமரத்தில் வந்து தங்கியிருந்துட்டா போவோம். பறந்து வந்தாலும் வரலைனாலும் நாங்கள் இந்த ஆலமரத்தில் வந்து தங்கி இருந்துட்டு தான் போவோம். நீ எங்களையெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? நினச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ அங்கே செண்பகத்தோப்பில் எங்கள் அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னைய காணும்னு சொன்னால் அவங்க அம்மா அழுவாங்களா இல்லையா? அது மாதிரி நாங்கள்லாம் திரும்பி போகலைன்னா அங்கே எங்கள் அம்மா, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சங்கடப்படுவாங்கல்ல. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஊரை சுற்றி பார்க்க வந்தோம். ஆனால் நான் இங்கே நின்றுட்டதுனால என்னுடைய நண்பர்களும் ஊரை சுற்றி பார்க்காம திரும்பி வந்துட்டாங்க. இனி நாங்கள் நிறைய தூரம் போக வேண்டி இருக்குது. போயிட்டு வரும்போது நாங்கள் என்ன செய்வோம்? இந்த வழியாக தான் வருவோம். அப்படி வரலைனாலும் வேறு வழியாக போனாலும் அடுத்த வருஷம் உன்னைய கண்டிப்பாக நான் என்ன செய்வேன்? பார்க்கறதுக்கு வேண்டி வருவேன். அது வரைக்கும் நீ என்னைய நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குருவி அங்கேருந்து பறக்க ஆரம்பிச்சு. சின்ன குருவி பறக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு நன்றி சொல்லியிருக்கும்? யாருக்கு நன்றி சொல்லியிருக்கும்? ஆலமரத்துக்கு நன்றி சொல்லியிருக்கும் இல்லையா? ஏன் நன்றி சொல்லியிருக்கோம்? சின்ன குருவி சிறகுடிந்து இருக்கும்போது தென்னை மரம் தங்குறதுக்கு இடம் கொடுத்துச்சா? இல்லை. பனை மரம் தங்குறதுக்கு இடம் கொடுத்துச்சா? இல்லை. அப்போ எல்லாம் சின்ன குருவிக்கு இடம் கொடுத்தது யாரு? ஆலமரம் தானே இடம் கொடுத்துச்சு. அப்போ ஆலமரத்துக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு சின்ன குருவி அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி நன்றி சொல்லியிருக்கும்? ஆலமரமே, ஆலமரமே, நீ செய்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதை விட பெரிய பெரிய விழுதுகள்லாம் உனக்கு வந்து இனியும் நீ பெரிய ஆலமரமா வளரணும். வர்றோம், நான் எல்லா வருஷமும் உன்னைய பார்க்கறதுக்கு வரவேன்னு சொல்லிச்சு. அப்போ ஆலமரம் அங்கே என்ன செஞ்சுருக்கோம்? ஆலமரம் தன்னுடைய கிளைகளை எல்லாம் விரித்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டிட்டு சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு தெரியுமா? சின்ன குருவியே, நான் என்னைக்குமே யாருக்குமே தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு இதுவரைக்கும் சொன்னதில்லை. நீ அன்னைக்கு பார்த்தியா இல்லையா? என் கிளையில எத்தனை பேர் தங்கியிருக்கிறாங்க பாரு. அதனால நீ கவலை இல்லாம சந்தோஷமா போயிட்டு வா. அடுத்த வருஷம் நான் என்ன செய்வேன்? உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு ஆலமரம் சொல்லிச்சு. உடனே பழையபடி நம்மளுடைய சின்ன குருவிகளும் எல்லாம் சேர்ந்து ஆகாயத்தை நோக்கி வட்டமிட்டு பறக்க ஆரம்பிச்சு. அப்போ அவங்க போகும்போது ஒரு தீர்மானத்தோட போனாங்க. என்ன தீர்மானம்? ஊர்ல இருந்து பெறப்படும் போது, செண்பக தோட்டத்திலிருந்து பெறப்படும் போது பெரிய பறவைகள் சொல்லிச்சா இல்லையா? என்ன சொல்லி விட்டாங்க? கவனமா இருக்கும். எங்க இருந்தாலும் 4 பேரு சுத்தி பாதுகாப்பா யாராவது வர்றாங்களான்னு பார்க்கணுமா இல்லையா? இவங்கெல்லாம் அதை பார்க்காம அவசரத்துல கிடைச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்டதுனாலதான் பருந்து வந்ததை என்ன செய்ய முடியல? கவனிக்க முடியல. அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்ததுனால இனிமே எங்க போனாலும் எப்படி போவாங்க? ரொம்ப கவனமா போவாங்க, ரொம்ப பாதுகாப்பா போவாங்க. பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அப்படியே போவாங்க. இப்ப எல்லா குருவிகளும் வானத்துல பறக்க ஆரம்பிச்சது. அணில் பிள்ளாத தூரத்திலிருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரத்துல இந்த குருவிகள் பறந்து போறது என்ன அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. குருவிகள் பறந்து மறைஞ்சு போச்சு. இந்த குருவிகள் இனி எங்க போகுது? நாளைக்கு அதை என்னதெல்லாம் பார்க்குது? திருப்பி எப்போ செண்பக தோட்டத்துக்கு போகுது அப்படின்றதெல்லாம் நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். அப்போ இன்னைக்குள்ள கிளாஸுகள் பாட்டியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சார் நம்புகிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம 3 காரியங்கள் உங்களை செய்ய சொல்லியிருக்குது. அது 3ஐயும் செய்யும். எதெல்லாம்? 6 எது வழியெல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு 1வது செயல்பாடு இல்லையா? குறித்து வந்தேன்,
கடந்து வந்தேன்ற மாதிரி உள்ள செயல்பாடுகள் எல்லாம் எழுதி தயாராக்கணும். ரெண்டாவது 6 என்னதெல்லாம் செய்தது, அதாவது புன்சை நிலத்தில் போய் சில காரியங்கள் செய்தது, நன்சை நிலத்தில் போய் சில காரியங்கள் செய்தது, ஏரி குளங்களில் சில காரியங்கள் செய்தது இல்லையா? அப்படி அது என்ன செய்ததோ அந்த காரியங்களை எடுத்து இருக்கிறது. 3வது ஒரு சொல் சூரியன் அங்கே கொடுத்துருக்குது. அந்த சொல் சூரியன் ஆற்றில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பயன்படுத்தி அந்த சொல் சூரியனை நீங்கள் நிறைவு செய்யணும். 4வது காரியம் என்னது, சரியான ஒலிப்போடு அந்த 6 சொற்களையும் வாசிச்சு வாய்ஸ் மெசேஜாக உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பப்பட்டோம். ஓகே, நீங்கள் எல்லாமே கெட்டிக்கார பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க, சேட்டை செய்யாத பிள்ளைங்க, பெற்றோர்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய பிள்ளைங்க. அதனால் நான் சொன்ன காரியத்தையும் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே.